பெப்பர் ஃபால்ஸ்ன்றது வந்து விஜய் சித்து கூட வீடியோ போட்டிருந்தாரு, பார்த்துருப்பீங்க. அங்கே வந்து ஜீப்பு மட்டும்தான் போகுதும். பைக்கர்ஸ்லாம் நிறையா வர்றாங்க, ஆனால் யாருமே போக முடியறது இல்லை கீழே. நிறையா பேர் 4x4 தான் எங்கள் வண்டி, நாங்கள் போவோம் அப்படின்னு சொல்லிலாம் வர்றாங்க. 4 வீல் டிரைவ் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு. ஆனால் நிறைய பேர் போயிட்டு பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்க. வண்டி எடுக்க முடியாது, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். இங்கே ஸ்டாண்ட்ல இருந்து வண்டி எடுத்துக்கிட்டு கீழே போய்க்கலாம். கொடைக்கானல் நாங்கள் 3 டேஸாக இருந்தோம். இதுதான் டாப் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்வேன். நாங்கள் வந்து கொடைக்கானலில் எங்கள் பெப்பர் ஃபால்ஸ் ஏரியாவில் இருக்கோம். இது ரோட் வாஸ் ஸோ அட்வென்ச்சரஸ். நாங்கள் வந்து ஜீப்பில் தான் வர மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலி ஃபால்ஸை விட நான் நினைக்கிறேன் அந்த ஃபுல் ஜேர்னி தான் வந்து பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸே. ஒரு ரோடும் வந்து மேலே கீழே பம்ப் பண்ணி வரது அண்ட் ஆல்சோ லைக் வியூஸ் வந்து பயங்கர சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி நாங்கள் பார்த்ததே இல்லை. ரொம்பவுமே ஒர்த்தபுளாக இருந்துச்சு. அதுவும் ஜீப்பில் வரும்போதுலாம் அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் ரொம்பவுமே என்ஜாய் பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னா ஒர்த்தான ஸ்பாட்டு இந்த பெப்பர் ஃபால்ஸ். கொடைக்கானல்னா மொத்தமே இவ்வளவுதான் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. கஃபே எல்லாமே இருக்கு, பழனி வியூ இருக்கு. நம்மளுக்கு லோக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. அந்த மாதிரி இங்க இருக்கிற எல்லா டிரைவர்ஸுமே எக்ஸ்பீரியன்ஸான டிரைவர்ஸ் தான். நீங்க அங்கிருந்து கிளம்பும் போது எங்களை முதல்ல நீங்க புக் பண்ணிடணும். புக் பண்ணிட்டோம்னா நாங்க இங்க இருந்து கூட்டு போய் எல்லா வியூ பாயிண்ட்டுமே காமிச்சிருவோம். எல்லா நாள்லயுமே நாங்க இருப்போம். எப்போ வேணாலும் நீங்க வரலாம்.